மே 26, 2014 அன்று பதவியேற்ற நரேந்திர மோடி, இந்தியாவின் பிரதமராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். இருப்பினும், எனது தகவல்கள் காலாவதியானதாக இருக்கலாம் என்பதையும், சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு சமீபத்திய ஆதாரங்களில் இருந்து சரிபார்ப்பது நல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். எனது கடைசி அறிவு வரை நரேந்திர மோடியின் சுருக்கமான வரலாறு இதோ. நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி செப்டம்பர் 17, 1950 அன்று இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வாட்நகரில் பிறந்தார். இந்து தேசியவாத அமைப்பான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் (RSS) உறுப்பினராக தனது அரசியல் வாழ்க்கையைத் தொடங்கிய அவர், பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் பாஜக சேர்ந்தார். 2001 முதல் 2014 வரை குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி, பாஜகவிற்குள் பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் சர்ச்சை இரண்டிலும் முதலமைச்சராக இருந்த காலம் குறிப்பிடத்தக்கது. அவரது தலைமையின் கீழ் குஜராத் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை சந்தித்தது. ஆனால் அவரது நிர்வாகம் 2002 குஜராத் கலவரத்தை கையாண்டதற்காக விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதன் விளைவாக பலரின் மரணம், முதன்மையாக முஸ்லிம் சமூகம். நிலைமையை மோடி கையாண்ட விதம் குறிப்பிடத்தக்க விவாதத்தையும் துருவமான கருத்துக்களையும் உருவாக்கியது. 2014 நரேந்திர மோடி பொதுத் தேர்தலில் பாஜகவை ஒரு தீர்க்கமான வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். மக்களவையில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் அவை பெரும்பான்மையைப் பெற்றார். இந்தியாவின் 14வது பிரதமரானார். அவரது அரசாங்கம் பொருளாதார சீர்திருத்தங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பல்வேறு சமூக முயற்சிகளில் கவனம் செலுத்தியது. மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத் அபியான், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற பிரச்சாரங்களையும் மோடி தொடங்கினார். 2019 மோடியும் பாஜகவும் பொதுத் தேர்தலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க வெற்றியைப் பெற்றனர். மேலும் அவரது பிரதமர் பதவியை உறுதிப்படுத்தினர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சுயாட்சியை வழங்கிய 370வது பிரிவை ரத்து செய்தல் மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை (CAA) அமல்படுத்துதல் போன்ற முயற்சிகளால் அவரது 2வது பதவிக்காலம் குறிக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் தூண்டியது. மே 26, 2014 அன்று பதவியேற்ற நரேந்திர மோடி, இந்தியாவின் பிரதமராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். இருப்பினும், எனது தகவல்கள் காலாவதியானதாக இருக்கலாம் என்பதையும், சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு சமீபத்திய ஆதாரங்களில் இருந்து சரிபார்ப்பது நல்லது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். எனது கடைசி அறிவு வரை நரேந்திர மோடியின் சுருக்கமான வரலாறு இதோ. நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி செப்டம்பர் 17, 1950 அன்று இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வாட்நகரில் பிறந்தார். இந்து தேசியவாத அமைப்பான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் (RSS) உறுப்பினராக தனது அரசியல் வாழ்க்கையைத் தொடங்கிய அவர், பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் (பாஜக) சேர்ந்தார். 2001 முதல் 2014 வரை குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த மோடி, பாஜகவிற்குள் பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் சர்ச்சை இரண்டிலும் முதலமைச்சராக இருந்த காலம் குறிப்பிடத்தக்கது. அவரது தலைமையின் கீழ் குஜராத் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியை சந்தித்தது. ஆனால் அவரது நிர்வாகம் 2002 குஜராத் கலவரத்தை கையாண்டதற்காக விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதன் விளைவாக பலரின் மரணம், முதன்மையாக முஸ்லிம் சமூகம். நிலைமையை மோடி கையாண்ட விதம் குறிப்பிடத்தக்க விவாதத்தையும் துருவமான கருத்துக்களையும் உருவாக்கியது. 2014 நரேந்திர மோடி பொதுத் தேர்தலில் பாஜகவை ஒரு தீர்க்கமான வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். மக்களவையில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் அவை பெரும்பான்மையை பெற்றார். இந்தியாவின் 14வது பிரதமரானார். அவரது அரசாங்கம் பொருளாதார சீர்திருத்தங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பல்வேறு சமூக முயற்சிகளில் கவனம் செலுத்தியது. மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத் அபியான், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற பிரச்சாரங்களையும் மோடி தொடங்கினார். 2019 மோடியும் பாஜகவும் பொதுத் தேர்தலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க வெற்றியைப் பெற்றனர். மேலும் அவரது பிரதமர் பதவியை உறுதிப்படுத்தினர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சுயாட்சியை வழங்கிய 370வது பிரிவை ரத்து செய்தல் மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை (CAA) அமல்படுத்துதல் போன்ற முயற்சிகளால் அவரது 2வது பதவிக்காலம் குறிக்கப்பட்டது. இது நாடு முழுவதும் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் தூண்டியது.